பண்ணிடலாங்களா? ஓகே கன்ஃபார்மா ஜி ஒன்றாகாது இல்லையா? கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். ஓகே ஜி கண்டிப்பாக. ஓகே ஜி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். ஃபோன் ரெடி பண்ணியாச்சு. காஸ்ட்லி மொபைல் தண்ணிக்குள்ளே போட போகிறோம். என்ன நடக்குது நம்ம லைவா பார்க்கலாம். மிஸ்டர் ஜேகே. ஓகே பை, நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம் செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே நம்ம செய்ய போறதுல முழுக்க நம்மளுக்கு நம்ம நண்பர் ஒருத்தர் செய்ய போறாரு. என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி நானோ கோட்டிங், அதாவது மொபைலை வந்து நம்ம தண்ணிக்குள்ளேயே போட்டு முக்கிய இடத்துல தெரியல குழந்தைங்க தெரியாதமா தண்ணிக்குள்ள போடும் விளையாடும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மொபைல் டேமேஜ் ஆகிடும். அது டேமேஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேலே கம்பல்சரி செலவாயிடுது. ஸோ அந்த செலவை எப்படி குறைக்கலாம், நம்ம போனை எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம், மழையில போகும்போதும் கவரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தான் இன்னைக்கான வீடியோ. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதே தான் நம்ம நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் மிஸ்டர் ஜேகே டியூப். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, இந்த மொபைல் ஷாப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் மொபைல்ஸ்ன்றதா இந்த மொபைல் ஷாப்போட நேம். இந்த மொபைல் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்பை நம்ம வாணியம்பாடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 minutes ட்ராவல் இந்த ஷாப்பை நம்ம ரீச் பண்ணிடலாம். பஸ் ஸ்டாப் அடுத்து கhaderpet அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் வருது. அந்த கhaderpetல இருக்க ஜமாத்துக்கு பக்கத்தில் இந்த மொபைல் ஷாப் இருக்குது. இந்த மொபைல் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் ஒரு பட்டாசு கடையும் இருக்குது. வணக்கம், நான் வசந்த். நான் மிஸ்டர் ஜேகே யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். ஸோ நான் வழியில் வரும்போது ஒரு போஸ்டர் பார்த்தேன். அவங்க மொபைல் ஷாப் பேர் போட்டு நானோ கோட்டிங் பண்ணுறதா மொபைல் ஷாப் இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மழையில் இப்போ பேசியிருக்கீங்க சமீபம் மழை புயல் அந்த மாதிரி டைமில் நாங்கள் ரோட்டில் ஷூட் பண்ணும்போதோ வெளியே போகும்போதோ பார்த்தோம். எப்படி சொல்கிறது, நாங்கள் நினைச்சா கூட பரவாயில்ல இந்த ஃபோன் எண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவரில் போட்டு பாக்கெட்டில் போட்டு செம்ம கஷ்டமாயிடுச்சு. அந்த மாதிரி டைமில் தான் அந்த மாதிரி நானோ கோட்டிங் பண்ணுற இடம் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி பார்த்தோம். எங்களுக்கு எங்கும் கிடைக்கல. நம்ம ஏரியாவில் ரொம்ப கஷ்டம். அது இப்போ சிட்டி சைட்லாம் பரவாயில்ல. இப்போ நம்ம புது டிஸ்ட்ரிக்ட்ல திருப்பதி மாதிரி இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது தெரிஞ்சது இந்த மாதிரி கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் இந்த நானோ கோட்டிங் எப்படி பண்ணணும், இது பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் இருந்தால் ஃபோன் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் சப்ஸ்கிரைபருக்கு லைவாக நீங்கள் செஞ்சு காட்டணும். ஏன்னா அப்போ தான் நாங்கள் நம்புவோம். ஏன்னா இங்கே இருக்கு எங்களுக்கே சந்தேகம் வாங்கும்போது வீடியோவில் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த சந்தேகம் இருக்குது. கொஞ்சம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி காட்டுவோம். ஓகேம்மா, நம்ம மொபைலை வந்து நம்ம சார் தினகரன் கிட்ட கொடுத்துட்டோம். ஸோ அவர் இது எப்படி பண்ணுறாரு, அது எப்படி நானோ கோட்டிங் ஆகுது, நம்ம இதை தண்ணியில் போட்டு முக்கியமாக செக் பண்ணி அது உங்களுக்கு தண்ணி போதா அப்படின்றத பார்ப்போம். ஸோ வாங்க இப்போ அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஜி, சரி ஃபஸ்ட்டு வந்து டெம்பரில் ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஆமாம். ஓகே, இப்போ நானோ கோட்டிங் மிஷின் வந்து இங்கே நம்ம ஏரியாவில் திருப்பத்தூரில் மட்டும் தான் இருக்குங்களா, இல்லை வேறு எங்கேயாச்சும் இருக்குங்களா? சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி ஏதாவது இருக்குது. இப்போ நம்ம ஏரியா பக்கம் வரும்போது நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இங்கே மட்டும் தான் இருக்கு இல்லையா? அப்படி தான் நினைக்கிறேன். இல்லை நாங்கள் தேடி பார்த்தோம். நான் நண்பரும் வந்து இந்த மாதிரி நம்ம வெளியே ஷூட் போகும்போது மொபைல் நினையுது சாரல் படுதுன்னு சொல்லிட்டு தேடி பார்த்தோம். திருப்பத்தூர்லையும் கிடைக்கல, ஆம்பூர்லையும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனால் நம்ம வாணியம்பாடியில் இருக்குன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. ஸோ எதேச்சியாக பார்க்கும்போது இந்த நோட்டீஸ் எங்கள் கண்ணில் பட்டுது. ஓகே, மொபைல் க்ளீன் பண்ணியாச்சு. சரி நண்பா, சிம் கனெக்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ணும்போது சிம்மு டூல் எது எக்ஸஸாக இருக்கோ எல்லாத்தையும் கட்டி வெளியே எடுத்துடணும் சரிங்களா? ஏன்னா வந்து உள்ளே வந்து கோட்டிங் எல்லாம் உள்ளே ஃபார்ம் ஆகும். அதனால உள்ளே இருக்கிற சிம் எல்லாம் எடுத்துட்டோம்னா ஃப்ரீயாக. ஸோ ப்ரோ, நீங்கள் சொன்ன இந்த நானோ கோட்டிங் மிஷின் இது தானே? எஸ், இதுதான் ஜி. இப்போ பார்க்க செம்மையாக இருக்குது. இது ஏதோ வாஷிங் மிஷின் மாதிரியே இருக்குது. சூப்பர் ஜி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த மிஷின் என்ன பண்ணலாம், எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து வேக்யூம் பண்ணிடலாம். மொபைல் லாக் பண்ணிவிட்டு ஸோ வேக்கம் பண்ணால் உள்ளே இருக்க டஸ்ட் எல்லாம் வெளியே வந்து எல்லா டஸ்ட் எல்லாம் எடுத்துக்கணும்.
பேக் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மிஷின் பண்ணலாம். 15 கண்டிப்பாக பேக் பண்ணியாச்சு மொபைலு பேக்கேஜி. மிஷின் வச்சு. ஸோ இந்த மிஷினில் வந்து வேறு ஏதாச்சும் ஃபியூச்சர்ஸ் இருக்குங்களா, இல்லை நானோ கோட்டிங் மட்டும் தான் பண்ண முடியுமா? நேனோ கோட்டிங் மட்டும் தான். ஓகே, மொபைல் உள்ள வச்சிடலாம். ஓகே, மொபைல் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து லிக்விட் அவுட். இது என்ன லிக்விட் ஜி? இதான் நேனோ கோட்டிங். கோட்டிங்களுக்கு இங்கே ஆட் பண்ணுற லிக்விடு. எஸ். ஓகே, லிக்விட் விட்டாச்சு. இந்த ஒரு லிக்விட் மட்டும்தாங்களா, இல்லை அவ்வளோதான்? ஒரு லிக்விட் மட்டும்தான். இல்லை, அது ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி. ஓகே. மிஷின் வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் எவ்வளோ நேரம் இது ப்ராசஸ் ஆகும்? உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 4 மணி நேரம். ஒரு 15 நிமிஷத்தில் இது கோட்டிங் கரெக்டாக வந்துடும். இல்லை, நிறைய பேருக்கு இந்த சந்தேகம்லாம் இந்த மாதிரி நம்ம கோட்டிங் பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ கோட்டிங் பண்ணுறப்ப இது உண்மையாகவே ஒர்க் ஆகுமா, தண்ணி ட்ராப் பண்ண ஒன்றும் ஆகாதா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். ஏன்னா பார்க்குற கூலினஸை பார்க்க நமக்கே இந்த ஃபீல் இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோவில் பார்க்குறவங்களுக்கு இந்த சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக உங்களோட மொபைல் தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போட்டு ஒன்றும் ஆகாது, செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வெயிட் பண்ணால் இதாகலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட் மொபைல் எடுத்துடலாம். மொபைல் எடுத்தாச்சு. மேலே எதுவுமே டிஃப்ரெண்டான மாதிரி தெரியவே இல்லை, கொஞ்சம் கூட எதுவுமே தெரியாது ஜி. ஏன்னா எப்படி கொடுத்தோமோ எவ்வளோ யூஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. எதுவுமே பட்ட மாதிரியே தெரியுது. க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இல்லை கொஞ்சம் கூட எந்த சேஞ்சஸுமே மொபைலில் தெரியல. இந்த மேலே எதுவும் கோட்டிங் படிக்குன்னு சொன்னீங்க ஃபஸ்ட்டு. போர்டில் தான் தெரியும், உங்களுக்கு வந்து இதில் தெரியாது. இல்லை, மேலே ஏதாச்சும் படிஞ்சிருக்கும் அந்த மாதிரி தான் நான் நினைச்சேன். இல்லை, சுத்தமாக க்ளீனாக இருக்குது போர்டு பார்த்துட்டு. ஹீட் போட்டுடலாம். இப்போ பண்ணதுக்கும் ஹீட்டிங் போடுறீங்களா? முடிஞ்சதுக்கப்புறம் ஹீட்டிங் ப்ராசஸ் கொஞ்சம் நேரம். இது எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்? 10 மினிட்ஸ். 10 மினிட்ஸ் ஹீட்டு போயிட்டீங்க. ஓகே, ஓகே, ஸ்டார்ட் செக் பண்ணிக்கலாம். மழையில் நினைஞ்சிச்சுன்னா 10,000 மொபைலை விட்டு 20,000. கண்டிப்பாக இல்லை, அது நாங்களே ரொம்ப அனுபவிச்சோம். ஓகே, நார்மலாக எப்படி கொடுத்தனோ அப்படியே மாதிரி தான் தெரியும். வாட்டர் செக் பண்ணிடலாங்களா? ஓகே, கண்டிப்பாக இருங்க. தண்ணி தான் நான் செக் பண்ணல. ஓகே, செக் பண்ணிடலாங்களா? ஓகே, கன்ஃபார்மா ஜி? ஒன்றும் ஆகாது இல்லையா? செக் பண்ணிக்கலாம். ஓகே ஜி, கண்டிப்பாக. ஓகே ஜி, இப்போ நம்ம முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். ஃபோன் ரெடி பண்ணியாச்சு. காஸ்ட்லி மொபைல் தண்ணிக்குள்ளே போட போகிறோம். என்ன நடக்குது நம்ம லைவாக பார்த்துடலாம். தண்ணிக்குள்ளே வச்சாச்சு. என்னங்க சோப்பு போட்டு தைக்கிற மாதிரி தைச்சிட்டு இருக்கீங்க? ஃபோனுங்க இது. ஒரு மொபைலாக இருந்தால் நேரத்துக்கு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு இருக்கும் தண்ணியில். கண்டிப்பாக பபிள்ஸ் கூட வரவே இல்லை சுத்தமாக. தண்ணியில் வந்து பபிள்ஸும் வரல. என்னங்க ஜி, தண்ணிக்குள்ளே வாட்ஸ்அப்லாம் பண்ணுறீங்க மெசேஜ்? ஓகே, எடுத்துடலாங்களா? கண்டிப்பாக. ஓகேங்களா ஜி? வேற லெவல் ஜி, சத்தியமாக செக் பண்ணி பார்த்துங்க. நம்பவே முடியல. என் ஃபோன் தானே? உங்கள் மொபைல் தான் ஜி. வேற லெவல் இருக்கு. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல இது ஒர்க் பண்ணுன்ட்டு. ஏதோ நானோ கோட்டிங்னு சொன்னாங்க, மழை பெய்யும் போது தண்ணி பட்டா கூட ஒன்றும் ஆகாது அந்த மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். இவர் என்னன்னா ரின்சோப்பு போட்டு தண்ணியில் தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்து காட்டிட்டு இருக்காரு ஃபோனை. நம்ம வேற லெவலில் ஃபோன் வேலை செய்யுது. நம்ம ஒன்றும் தண்ணி அப்படியே இருக்குது ஃபோன் மேலே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒன்றும் ஃபோனில் இருக்கிற தண்ணி கூட நம்ம தொடங்கல, ஆனால் ஃபோன் சூப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கு. சான்ஸே இல்லை நண்பா. அதே மாதிரி நிறைய பேர் கேள்வி இருக்கலாம், ஹெட்ஃபோன் வழியா இல்ல எனக்கு ஒரு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கால் பண்ணி கூட செக் பண்ணலாம். யாருக்காவது கால் பண்ணி கேட்குதுங்களா ஸ்பீக்கர். ஓகே, 1 செகண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் வச்சு கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சாங்ஸ் ஏதாவது ப்ளே பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம். நம்ம சேனலே போயிட்டு மிஸ்டர் ஜேகே டியூப்
இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று செஞ்சோம், அதோட வீடியோ ப்ளே பண்ணலாம். பார்த்துருவோம். வா, இப்போ இந்த தண்ணிக்குள்ளே வைக்கலாங்களா? தாராளமாக வைக்கலாம். ப்ளே வாய்ஸ் மட்டும் மியூட் ஆகிருக்கு. இல்லை ஒர்க் ஆகுது. இல்லை நல்லா கேட்குது, ஸ்லோவாக. தண்ணிக்குள்ளே இருக்கிறது சவுண்ட் உங்களுக்கு ஸ்லோவாக தான் வரும். இப்போ உண்மையாக தண்ணிக்குள்ளே தான் இருக்கா போட்டு கழுவாது. ஓகே ஜி, வேற லெவல் ஜி. எதிர்பார்த்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணிடுங்க. சந்தோஷம். ஸோ நான் நினச்சி பார்த்துறேன், நீங்கள் ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ இந்த கடைக்கு நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்களா? ஆமாம். ஸோ நீங்கள் நிறைய ஃபோன்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ இந்த ஃபோன்ஸ் எல்லாம் என்ன சேல் இருக்கா? செகண்ட் மொபைல்ஸா என்ன? செகண்ட் செல் ஒன்லி சர்வீஸ் மட்டும். சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறீங்க? ஆல் மொபைல் சர்வீஸ். அதில் நான் கேள்விப்பட்டேன் வெளியில் சர்வீஸ் மட்டும் தான் அந்த இடத்துல ஃபுல் இருக்குது, நல்லா பண்ணுறீங்கன்னு நானும் கேள்விப்பட்டேன். இப்போ எந்த மாதிரி மொபைல்ஸ் பண்ணுறீங்க? எல்லா மாடல் எல்லாமே இப்போ டிஸ்பிளே போயிடுச்சு, பேட்டரி போயிடுச்சு, நிறைய ஆல் மாடல் பண்ணிடுறோம். மொத்தமே ஐஃபோன் தவிர ஐஃபோன் நம்ம ஐஃபோன் பண்ணுறது. ஸோ ஐஃபோன் தவிர மிச்சம் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஜி, நம்ம மொபைலை ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ நான் வந்து வீடியோ எடுக்க வந்தேன், நீங்கள் எனக்காக ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வரவங்களுக்குலாம் நீங்கள் ஃப்ரீயாக செஞ்சு தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஓகே ஜி, இப்போ இந்த மாதிரி நானோ கோட்டிங் போட்டு இந்த மாதிரி ஃபோனை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுறதுக்கு வெளியில் எவ்வளோ ப்ரைஸ் கம்பல்சரி தெரியல. ஸோ நம்மக்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது வந்து 499 பண்ணிக்கிறோம். ஓகே, 499 பண்ணுறீங்க ப்ளஸ் டெம்பர் ஃப்ரீ. டெம்பர். ஆமாம். ஸோ இதெல்லாம் ஓகே. இப்போது நம்ம சேனலில் பார்த்துட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோ நம்ம வியூவர்ஸோ நம்ம கடைக்கு வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்தால் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது வந்து எங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஏன்னா இப்போ நம்ம வீடியோ பார்த்து வரவங்களுக்கும் வந்து நாங்கள் சேனலுக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கும் தெரியும், எங்கள் சேனலை பார்த்து வந்தாங்கன்னு தெரியும். ப்ளஸ் அவங்களுக்கும் நீங்கள் ஏதாச்சும் பண்ண மாதிரி ஒரு சொல்லுங்க. நம்ம கஸ்டமர் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 499 ப்ளஸ் டெம்பர் போட்டுருக்கோம். உங்களுடைய வீடியோ பார்த்து வர்றவங்களுக்கு வந்து ப்ளஸ் ஒரு ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக தரலாம். ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. 120 மதிப்புள்ள ஹெட்ஃபோன் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறீங்க. சூப்பர் நண்பா. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு பர்பஸ்க்காக இந்த வாணியம்பாடி பக்கம் வந்து நம்ம வந்தோம். அதில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக ஒரு வீடியோவும் எடுத்தாச்சு. அவங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு ஹெட்ஃபோனும் இங்கே வந்தீங்கன்னா கம்பல்சரி கிடைக்கும். ஸோ 499 பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து தண்ணியில் விழாமல் கோட்டிங்கவும் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் அதுக்கு மேலே ஒரு டெம்பர் கிளாஸும் ஃப்ரீயாக தராங்க. அதுக்கு மேலே நம்ம சேனல் மிஸ்டர் ஜேகே யூடியூப் சேனல் பேர் சொல்லி வந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹெட்ஃபோன் ஃப்ரீயாக தராங்க. இந்த மொபைல் ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாணியம்பாடியில் காதர்பேட் அப்படின்ற ஏரியாவில் ஜமாத்துக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாசு கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஜேஎஸ் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் கடை வச்சிருக்காங்க. நம்ம நண்பர் தினகரன். இவருடைய ஃபோன் நம்பரும் அட்ரஸும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் அவரை கான்டாக்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஹெட்ஃபோன் வேணும்னா நம்ம சேனலோட பேரை மென்ஷன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம தந்துடுவீங்கல்ல? கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக நம்ம தந்துடுவார். ஓகே நம்ம இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு அடுத்த சுவாரஸ்யமான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் எடுக்கிறது உங்கள் வசந்த்.